இன்று 9/7/2024 இரவு 9:30 மணி நாகப்பட்டினம் ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷன். இது பிளாட்ஃபார்ம் நம்பர் 1. அந்த பிளாட்ஃபார்ம் நம்பர் 2ல் ட்ரெயின் சென்று கொண்டிருக்கிறது. நன்றாக கவனியுங்கள். பிளாட்ஃபார்ம் நம்பர் 2. ஓகே, இப்போது பிளாட்ஃபார்ம் நம்பர் 1 அவல நிலை. ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட். தரையிலே அமர்ந்திருக்கும் நிலை. கேவலத்தின் கேவலம், அவலத்தின் அவலம். சொல்வதற்கு ஒன்றுமில்லை. மேற்கூரை இருக்கிறதா என்று கவனியுங்கள். இது முக்கியமாக இங்கு வேளாங்கண்ணி மாதா இருப்பதால் கூடிய வரைக்கும் ட்ரெயின் வேளாங்கண்ணி வரைக்கும் சென்றாலும் காரைக்கால் வழியாக அனைவரும் இந்த நாகப்பட்டினத்திலேயே இறங்கி மாற்று வண்டியில் பஸ் பிடித்து தான் செல்கிறார்கள். ஓகே, காலம்பரை வந்து இறங்கிய பின்பு வேளாங்கண்ணிக்கு போவதற்கு ஒன்றும் கஷ்டமில்லை. இரவிலே 9:55 தான் ட்ரெயின் வருகிறது. அந்த 9:55 வரும்பொழுது வேளாங்கண்ணிக்கு பம்பாயிலிருந்தும் வெளியூர்களிலிருந்தும் சென்னையிலிருந்தும் வரும் பக்தர்கள் குழந்தைகளுடன் இங்கு இருக்கும் பொழுது நாகப்பட்டினம் இங்கே கவனித்து பாருங்கள். எங்காவது மேற்கூரை இருக்கிறதா என்று கவனியுங்கள். பிளாட்ஃபார்ம் 1, பிளாட்ஃபார்ம் 2 நன்றாக கவனியுங்கள். ஏன் இதை முக்கியமாக இதை செய்கிறேன் என்றால், வேளாங்கண்ணிக்கு வரும் பக்தர்கள் குழந்தைகளுடன் வரும்பொழுது இங்கே நாகப்பட்டினம் சந்திப்பு என்று உள்ளுகிறது. அதில் நாகப்பட்டினம் என்று மட்டும்தான் உள்ளது. இப்பொழுது 2 பிளாட்ஃபாரத்திற்கும் பிளாட்ஃபார்ம் 1, பிளாட்ஃபார்ம் 2 இரண்டின் வழியாக ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட். பாருங்கள், எங்காவது மேற்கூரை இருக்கிறதா என்று பாருங்கள். ஏன் இதை முக்கியமாக தென்னக ரயில்வேக்கு தெரிவிக்கிறேன் என்றால், சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைகளில் வெளியூர்களில் சென்றும் வந்து வேளாங்கண்ணி மாதாவை தரிசித்துவிட்டு செல்லும் மக்கள், மழை நேரம், ஆல்ரெடி நாகப்பட்டினம் மாவட்டம் என்பது டெல்டா ஃப்ளட் வெள்ளத்தால் பாதிக்கப்படக்கூடிய இடம். இதிலேருந்து நாகப்பட்டினத்திலே குழந்தைகளுடன் வைத்து கொண்டிருக்கும் பொழுது இந்த மழையிலே நிற்கும் அவலம் சொல்வதற்கில்லை. ஆண்டவனை தரிசித்து விட்டு, மாதாவை தரிசித்து விட்டு செல்லும் குழந்தைகளுக்கு ஏற்படும் அவல நிலை, உடல் பாதிப்பு, ஜுரம், மருத்துவ வசதி கிடையாது. இந்த நிலை தொடர்ந்து கொண்டே தான் இருக்கின்றது. பாருங்கள், S11க்கு மட்டும்தான், S11க்கு மட்டும்தான், அதுவும் சின்ன 72 பயணிகள் உள்ள இடத்துல S11 மட்டும்தான் இதுபோல் சின்னதாக உள்ளது. ஆனால் கடைசி வரைக்கும் மேற்கூரையே இல்லை. பிளாட்ஃபார்ம் 1 நிலைமை, பிளாட்ஃபார்ம் 2 நிலைமை அதை விட கேட்பாரற்று மிகவும் பரிதாபக்குரியது. இந்த வரும் குழந்தைகளுடைய நிலைமையில் என்ன? மேற்கூரை இல்லையா? வசதி இல்லையா? மேற்கூரை போடுவதற்கு பொருளாதாரமா? இல்லை வரும் பக்தர்கள் சிரமத்திற்கு உள்ளாக வேண்டுமா? ஒவ்வொரு 11 வரைக்கும் எந்த குறையும் இல்லை. குறை அமைக்கப்படுமா என்பது கேள்விக்குறி.
மழை காலங்களில் இங்கே S9 11 வரைக்கும் சின்ன சின்ன டென்ட்டு மாதிரி இங்கே 72 கம்பார்ட்மெண்ட்டில் குழந்தைகளை வைத்துக்கொண்டு அமர முடியுமா? ஒவ்வொரு நிலையும் டெல்டா மாவட்டத்தில் வெள்ளம் பெருக்கெடுத்து கொடுக்கிறது. இது தொடரும் அவல நிலை. மேற்கூரை விரைவில் அமைக்க பிளாட்ஃபார்ம் 1 பிளாட்ஃபார்ம் 2க்கு விரைவில் மேற்கூரை அமைத்து பொதுமக்களின் நலன் காக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். வாழ்த்துக்கள்.